நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி பகுதியில் உட்பட்ட பெரும்பத்து கிராமத்தில் சாதி வெறியர்களால் மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதலானது பட்டியலின மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதலை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சாதி வெறிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தடுத்திட வேண்டும். காவல்துறையானது இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 9 பேர் கொண்ட கும்பல் காரில் பல பேர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்து இந்த கொலைவெறி தாக்குதலை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டீக்கடையில் நின்றவர்கள் மீதும் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மீதும் திடீரென்று தாங்கள் வைத்திருக்க கொண்டிருந்த அருவார்களை கொண்டு சரமாரியாக வெட்டி சம்பவ இடத்திலேயே 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் கேட்கிறோம். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இந்த குற்றவாளிகள் இந்த அளவிற்கு தைரியமாக எந்த அச்ச உணர்வும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக இந்த தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கொலைவெறி தாக்குதலை செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்கிற கேள்வி சந்தேகம் எனக்கு எழுகிறது. இவர்களுக்கு பண ரீதியாக உதவி செய்பவர்கள் யார்? இவர்களுக்கு ஆயுதம் தரக்கூடியவர்கள் யார்? ஏனென்றால் ஒரு கஞ்சா போதையில் போட்டுக்கொண்டு திடீரென்று இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திய பிறகு, இந்த கொலையை செய்ததற்கு பிறகு, கஞ்சா போதையிலிருந்து விடுபட்ட பிறகு அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை என்னவாக போகிறது, நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்கிற அந்த அச்ச உணர்வு எல்லாம் இல்லாததற்கு என்ன காரணமாக இருந்திருக்க முடியும் என்றால், அவர்களுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு சாதி சங்கமோ அல்லது சங்க பரிவாரங்களினுடைய சங்கமோ இதை ஊக்குவிக்கும் அல்லது இதை செய்வதற்கான ஒரு உந்துதலாக இருக்கிறது என்கிற சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். ஏனென்றால் இது போன்ற தொடர்ச்சியான தாக்குதல்கள் நெல்லை மாவட்டம், தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதி வெறி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை கண்காணிக்க வேண்டும். இது போன்ற கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் ஜாமீனிலே வந்தாலும் சரி அல்லது அவர்கள் ஜெயிலிலே இருந்தாலும் சரி, அவர்கள் யாரோடு எல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள், யாரையெல்லாம் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த கொலைவெறி தாக்குதலுக்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். கியூ பிரான்ச் இது போன்ற ஆய்வு செய்யக்கூடிய அந்த காவல்துறையினர்களை வைத்து இவர்களை கண்காணிக்க வேண்டும். கண்காணித்தால் மட்டுமே இவர்கள் செய்யக்கூடிய அசம்பாவிதங்களை முன்கூட்டியே தடுக்க முடியும். மேலும் கொலை குற்றவாளிகளை காவல்துறையானது கைது செய்து விட்டது என்று சொல்கிறார்கள், கைது செய்து விட்டார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த சாதி வெறி அமைப்பு கும்பலையும் சங்க பரிவார RSS அமைப்பு கும்பலையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இது போன்ற சாதி சங்கங்களை ஆராய வேண்டும். அவர்களை பின்தொடர வேண்டும். அவர்கள் எந்தெந்த சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் பிள்ளை பருவத்திலேயே, அதாவது 18 வயதிற்கு உள்ளாகவே கொலைவெறி செயல்களிலும் பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், தன் பிள்ளைகளை கண்காணிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் பெற்றோருக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது, பொறுப்புணர்வு இருக்கிறது. தன் பிள்ளை இந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளியாக உருவாகிவிடக் கூடாது, இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிடக் கூடாது என்கிற அந்த உணர்வு இருந்திருந்தால் தன் பிள்ளையை கண்ணும் கருத்துமாக அவர்கள் வளர்த்திருப்பார்கள். எந்த போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகி விடாமல் பார்த்திருப்பார்கள். இந்த ரவுடி கும்பலோடு சேர்வதற்கான, இந்த சாதி வெறி கும்பலோடு சேர்வதற்கான, இந்த மதவெறி கும்பலோடு சேர்வதற்கான சேர்கிறவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை பார்த்திருப்பார்கள். ஆனால் சிறு வயதிலேயே, பள்ளி படிப்பை முடிக்காத வயதினிலேயே, கல்லூரிக்கு செல்லாத இந்த வயதிலேயே இது போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் இருப்பது சாதி சங்கங்களும் மத சங்கங்களும் பெற்றோர்களுடைய மெத்தன போக்கும் தான் காரணம். இந்த சமூக சூழலில் சாதி வெறி
ஊறிப்போன சமூகமாகவும் மதவெறி ஊறிப்போன சமூகமாகவும் தான் இந்த சமூக கட்டமைப்பே இருக்கிறது. இந்த சமூக கட்டமைப்பு தான் ஒவ்வொரு இளைஞனையும் ஒவ்வொரு மாணவனையும் சாதிவெறி உணர்வோடும் மதவெறி உணர்வோடும் உருவாக்குகிறது. எனவே இந்த கட்டமைப்பை தகர்த்தெறிய வேண்டும். பெற்றோர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறை முன்னெச்சரிக்கையாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் கண்காணிப்பு குழுக்களை அமைத்து இதை கண்காணித்தால் மட்டுமே இதற்கான தீர்வை எட்ட முடியும் என்று